எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு 4 மணிக்கே கிளம்பியாச்சுங்க வீட்டில் இருந்து. கொஞ்சம் வறுமக்கலை செய்யறதுக்காக போயிருந்தேன். அது என்னங்கிறத நான் இனி வரும் வீடியோக்களில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் ஷோல்ட்ரு கொஞ்சம் வலியாக இருக்குது எனக்கு. அது ரொம்ப வலியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வறுமக்கலை பண்ணலாம், கொஞ்சம் அதெல்லாம் எடுத்து விட்றேன்னு சொன்னாங்க. அதை எப்படி செய்கிறாங்க என்னங்கிறத போய் செஞ்சுட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி காலையிலேயே நேரமாக போயாச்சு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அந்த வறுமக்கலையெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்துலேயே நம்ம உழவர் சந்தை இருந்துச்சிங்களா, அந்த உழவர் சந்தைக்கும் போகலாம் அப்படின்ட்டு தான் போனோம். இந்த உழவர் சந்தை எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம சேலம் ஜங்ஷனில் தாங்க இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம் இல்லைங்களா, அங்கே தான் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது. சேலத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இது புதுசாக பார்க்குறவங்களுக்காக வேண்டி சொல்கிறேன். நான் இது வரைக்கும் போனதே கிடையாதுங்க சந்தைக்கு. இந்த மாதிரி உழவர் சந்தைக்கு நான் போனதே கிடையாது. அதுக்காகவே போய் பார்க்கலாங்க சந்தையை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட ராவடி பண்ணி தான் போனேன். உள்ளே போனாக்கா அவ்வளோ நீட்டாக இருந்துச்சுங்க சந்தை. உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த சந்தை. உள்ளே போனால் இது மாதிரி செக்ஷனாக பிரித்து எல்லாத்துலேயும் லைனாக உக்காந்துட்டு நீட்டாக கீழே ஒரு பாய் விரித்து நீட்டாக எல்லாத்தையும் விற்றுட்டு இருந்தாங்க. ஒரு சைடு ஃபுல்லாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, கீரை வகைங்க. ஒரு சைடு ஃபுல்லாக நாட்டு காய்கறிகள். இது நாட்டு வெங்காயம், இதுதான் கத்திரிக்காய், சூப்பரான கத்திரிக்காயாக இருந்துச்சு. குட்டி குட்டியாக ஒரே மாதிரி கத்திரிக்காய் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும் வாங்கிட்டு வந்தேன், எனக்கும் எங்கள் தம்பி வீட்டுக்கும். ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எங்கள் அம்மா சூப்பராக வைப்பாங்க, அது மாதிரி வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தால் இங்கிலீஷ் காய்கறிகள். இது நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்கு இல்லைங்களா, அந்த காய்கறிகள் எல்லாமே இருந்துச்சுங்க. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நல்லா ரெட்டிஷாக பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஊட்டி உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி அந்த காய்கறிகள் எல்லாமே இங்கே கிடச்சிச்சு. அதெல்லாமே பார்க்க ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டேன் நான். வெளியில் காய்கறிகள் விற்கிறத விட இங்கே விலை கம்மியாக தாங்க இருந்துச்சு. வெளியில் 20 ரூபா தக்காளி அப்படின்னாக்கா மேச்சேரியில், இங்கே 15 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. எனக்கு என்னமோ ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு. அந்த காயெலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். நாங்கள் நேராக எங்கே போனோம் அப்படின்னாக்கா, நம்ம சின்ன சின்ன ஆசை இருக்கு இல்லைங்களா, இல்லை ஆசை தோசை கடை, சரவணபவன் ஆசை தோசைக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஏன்னா காலையில் டைம் நேரமாக வந்துட்டோங்களா, காஃபி கூட குடிக்கக்கூடாது, வெறும் வயிற்றில் வரணும்னு சொன்னாங்க. அதனால் எதுவுமே சாப்பிடாமல் போனதுனால பசி எடுத்துக்கிச்சு. சரி 2 பேரும் போயிட்டு ஏதாவது லிமிட்டான ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் போனோம். நான் சொன்ன மாதிரி லைட்டான டிஃபன் தாங்க, கோதுமை உப்புமா. அதுலேயே நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருந்தாங்க, கேரட்டு, பச்சை பட்டாணி, பீன்ஸு, இது மாதிரி நிறைய காய்கறிகள் போட்டிருந்தாங்க. அவர் ஒரு பிளேட் இட்லி வாங்கிக்கிட்டார். அதுக்கப்புறம் வேறு எதுவும் வாங்கலை. அதுக்கப்புறம் காஃபி வாங்கினேன். நான் எப்போவுமே காஃபி இந்த டப்ரா செட்டில் தாங்க குடிப்பேன். ஏன்னா டம்ளரில் குடிக்கவே மாட்டேன். ஏன்னா எல்லாருமே டம்ளரில் குடிப்பாங்க. அதனால் நாம் டம்ளரில் குடிக்கக்கூடாது, டப்ரா செட்டில் குடிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் குடிப்பேன். நீங்களாம் என்ன மாதிரி யோசனை பண்ணிவிட்டு குடிப்பீங்க? டப்ரா செட்டில் குடிப்பீங்களா, டம்ளரில் குடிப்பீங்களா அப்படிங்கிறத கட்டாயமாக சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி நீங்க வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி நான் பிஃபோர் ஆஃப்டர் போட்டோ காட்டுறேன். எனக்கு எந்த அளவுக்கு டபுள் சின் இருந்திருக்கு, எந்த அளவுக்கு பாடி வெயிட் இருந்திருக்கு. ஆனா நான் கீப் ஆன் ஒரு ட்ரை பண்ணதுல தான் எனக்கு இந்த ரிசல்ட் கிடைச்சது. ஸோ இதுல மெயினான விஷயம் நான் என்னெல்லாம் பண்ணேன்னா, நோ சுகர்ஸை சுத்தமா நான் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் நான் வாக்கிங் போனேன். 10,000 ஸ்டெப்ஸ் பர் டே நான் கம்ப்ளீட் பண்ணேன் ஒரு டாஸ்கா வச்சு.
அண்ட் தென் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டு ஃப்ரைடு ஃபுட்டு நான் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன். விஷயத்துல தான் நான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணேன். இதில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு ட்ரிங்க் எதுனா இந்த ட்ரிங்க் தான், சீசா ஆயுர்வேதா ட்ரிங்க். ஸோ இந்த ஜூஸ் வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஃபர்ஸ்ட் இது எப்படி குடிக்கணும் அப்படின்றத நான் சொல்றதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றத சொல்றேன். இதுல என்னெல்லாம் இருக்குன்னா ஆப்பிள் சிடார் வினிகர் இருக்கு, அண்ட் தென் குக்கும் இருக்கு, அண்ட் ஆம்லா இருக்கு, அண்ட் ஹல்தி இருக்கு. அதாவது இதுல வந்துட்டு நம்ம நெல்லிக்காய், நம்ம ஒரு சில ஃப்ரூட் ஜூஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஃப்ரூட்டோட மெயினா இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு கம்பைண்டா தான் இது ஒரு ஜூஸ் ஃபார்மேட்ல இருக்கு. இதை வந்து டெய்லியும் வந்துட்டு நான் ஒரு 2 நான் எடுத்துப்பேன். ஸோ இது வந்துட்டு பர் டேல வந்துட்டு ஆஃப்டர் லஞ்ச் ஆர் பிஃபோர் லஞ்ச் ஆர் ஆஃப்டர் டின்னர் ஆர் பிஃபோர் டின்னர் 2 times twice எடுத்துக்கணும். இதுலயே வந்து 30 ml வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து வாட்டரோட டைலூட் பண்ணி குடிக்கணும். இது எப்படின்னா நான் எப்பவும் தண்ணியில வந்து டைலூட் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பர் டேக்கு வந்துட்டு ட்வைஸ் எடுத்துக்கணும். நான் இப்போ ஆஃப்டர் டின்னருக்கு அப்புறமேட்டு இதை எடுத்துக்கிறேன். இல்லை எந்த டேஸ்ட் இது இருக்காது, நெல்லிக்காய் டேஸ்ட் தான் உங்களுக்கு ப்ராபர்லி தெரியும். ஆம்லா போட்டுக்கோங்க. எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணணும். இதுல என்னெல்லாம் வந்து பெனிஃபிட்டான ஒரு விஷயம் இருக்குதா, இதுல வந்து நோ ஆடட் சுகர், இது நோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அண்ட் நோ ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவரன்ஸ். இது வந்து வெரிஃபைடு பை ஆயுர்வேதா டாக்டர்ஸ். இது வெரிஃபைடு பை ஆயுர்வேதா டாக்டர்ஸ் மூலமா வெரிஃபைட் ஆனது. இதுல வந்துட்டு வெயிட் லாஸ் ரிசல்ட்டும் உங்க பாடியில இருக்க ஒரு பூஸ்டட் மெட்டபாலிசமும் இது கொடுக்குது. ஸோ இது எனக்கு நல்ல ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கே ஷோகேஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த சீசா ப்ராடக்ட் வந்துட்டு ஆன்லைன்ல தான் கிடைக்கும். ஸோ அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். அண்ட் தென் இதுக்கு நீங்க வந்துட்டு நான் ஸ்கிரீன்ல கொடுக்குற இந்த கூப்பன் கோடு கொடுத்து நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 15% வந்துட்டு டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ இது வந்துட்டு எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிங்க். இந்த ட்ரிங்க் மூலியமா எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டும் நான் ஃபீல் பண்ணேன். அவங்க நினைக்கிறீங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம கிளிக் பண்ணி வாங்க. அழகா சூரியன் உதயம் ஆயிட்டு இருக்கான், பார்க்கவே அழகா இருக்கு. மயில் எங்க போய் நிக்கிறா பாருங்களேன், தோட்டத்துக்கு அங்க போயிட்டா. ஏ மயிலு, அங்க என்னடி பண்ற? மயிலு தெரிஞ்சிருச்சு, ஒடியாரா அங்குன்னு. ஓடி போயிடலாம். ஐயா வந்துட்டியா? எங்கடி அங்க போய் சுத்திட்டு இருக்கிற? வெளில வரம்போ ஏன்னா வெளில அங்கிருந்து வந்த வேகத்தை ஜங்குன்னு இருக்குதுப்பா மேலே வந்து. ஏய், காட்டுக்குள்ளெல்லாம் போனா அடி வாங்கிடுவேன் நீயே, சரியா? காட்டுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. அங்கே போய் ஏதாவது சாப்பிட்டு வந்துட்டுனா வம்பா போயிடும். பேசாம இரு, இன்னைக்கு குளிக்க வைக்கிறேன் உன்னை, ஓகே? என்ன மயில், காட்டுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. கரையெல்லாம் கரைஞ்சிட்டு போகுது பாரு. ஐயோ அம்மா, அப்படின்னா உளுந்துருப்பா டே. மீன் தொட்டி ஃபுல்லா நம்பிருச்சு தண்ணி. தண்ணி சூடா இருக்குதா? சரி, மயில் வந்து பின்னால் தள்ளி. ஐயோ, சேத்துல குதிக்கிறாடா மயில். தண்ணி ஃபுல்லா நம்பி போயிருக்குது. மீன் சூப்பரா மேல தெரியுது. இங்க பாரு, தண்ணி இது வரைக்கும் வந்துருச்சு, கீழே வெளியிலே வந்துருச்சு. சூப்பரா இருக்குது. டேய், இது மயிலை பிடிச்சி தண்ணிக்குள்ள போட்டு போடுறா. அந்த மயில் அதுக்கெல்லாம் சேத்துக்குள்ள போட்டு சேத்துல விளையாடுது. என்ன பண்றதுன்னே தெரியலையே. டே, அங்க பாருடா, அங்க பாருடா சேத்துக்குள்ள. டே ஏய், ஏன் மயில? டே, அசாத கூட்டு உள்ள போட்டு அடைச்சுடுவா, இல்லாட்டினா இது சேத்துக்குள்ள விளையாட்டு ரொம்ப ராவடி கட்டிவிடும். டே, அசாத பிடிச்சி தொட்டிக்குள்ள போட்டுடா. பார்க்கவே மீன் ரொம்ப அழகா இருக்குது.
தீபாவளிக்கு அப்புறம் மறுபடியும் நாங்கள் மீன் பிடிச்சி விடவே இல்லை. புது மீன் எதுவும் விடவே இல்லை. அதனால் இருந்த மீனுங்களே தான் அப்படியே வளர்ந்துட்டுருக்குது. அப்படியே அதுக்கு ஒரு நாள் நேரம் கெட்டு கொண்டு போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்து விடணும். ஆனால் விடவே இல்லை. இருக்கிற மீன் அப்படியே வளரட்டும் போன்னு விட்டோம். மயிலை எப்படியாவது தண்ணிக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுறோம். மயில் இருக்குது. மயில் சூப்பராக தண்ணியில் பிடிச்சி மயில் தண்ணிக்குள்ளே இரு. மேல வரியா? மேல் கட்டு வரியா? மறுபடியும் தூக்கி போடுறா. மறுபடியும் தூக்கி போடுறியா? ஆடுவியா? ஆடுவியா? அம்மாடியா ஜிங்கு 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 ஜக்கா குதிக்குது. அப்பா ஒரே அழுக்கு. கொஞ்சம் ரெஸ்ட். மயில் நீயே ஜம்ப் பண்ண. மயில் நீயே ஒரு ட்ரிப் ஜம்ப் பண்ணிக்கோ. பண்ணும் ஓட. இனிமேல் சேத்துக்குள்ள இறங்கன்னா கொண்டு விடுவேன். ஓடி போயிரு. வீட்டுக்கு போயிரு. வீட்டுக்கு போ. வீட்டுக்கு ஓடி போயிரு. வீட்டுக்கு. உனக்கு மூச்சு வாங்களா? ரங்குன்னு ஆட்டம் ஆடுறியா? போ உள்ளே போ. உள்ளே இருப்பா. நீ உள்ளே போவாது பரிமே. போ. ஏய் போ உள்ளே இருப்போ. உள்ளே போ. பாடா ஓடுது பாருடா. உள்ளே போக மாட்டேன்னு போடா. அது உள்ள சுத்தமாக்குதா பாருடா. துரத்து விட்டலாம். உடனே போய் ஃபோன் எடுத்துட்டு வந்து வீடியோ எடுக்கணுமாமா? எங்க கழுத்து காட்டு. இன்னைக்கு டையு ஐடி கார்டு எல்லாத்தையும் போட்டிருக்குறானே. ஆச்சரியமா இருக்குது. ஏன் விகாஸ் இன்னைக்கு ஏதாவது சொன்னாங்களாடா சாரு? இல்லம்மா, ஏமா சலுப்பா இருக்குன்னு. ஓ சலுப்பா இன்னைக்கு போர் அடிக்குதுன்னு டையும் இது ஐடி கார்டும் போட்டிருக்கியா? முடியல. அதுக்கு ஐடி கார்டும் பெல்ட் என்னடா டை என்னடா பண்ணும்? ஓ காலையில் டைமா? சரி சூப்பர். என்ன நோட்டுறா அது? ஐயோ அந்த நோட் எடு. இந்த நோட்டு முடிச்சிடுச்சு. அது பேப்பர்ல கிழிச்சு போட்டுருக்கா? என்ன பண்ணி வச்சுக்கு பாரு. ஏமா இல்லை வர ஃபோன் பண்ணுறாங்க காலையிலேயே. இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து விகாஸுக்கு மதியம் தான் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு காலைல செஞ்சு தரல. ஏன்னாக்கா அவன் வந்து தேங்காய் சாதம் கேட்டானுங்களா. சரி தேங்காய் சாதம் ஏன் காலையிலே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் செஞ்சு தரல. அது மட்டும் இல்லை அவனுக்கு வந்து கூட கொஞ்சம் மட்டன் கிரேவி செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு. அதான் சண்டேவும் இருக்கிறது இல்லை வீட்டில். அதனால் மட்டன் கொஞ்சம் கிரேவி செஞ்சுருக்கேன். தேங்காய் சாதமும் செஞ்சுட்டேன். மட்டன் இப்போ வெந்துட்டுருக்கு. அது கூட வந்து காலிஃப்ளவர் கொஞ்சம் பொரிச்சிடலான்னு. இது கொஞ்சம் வித்தியாசமாக பொரிக்கலாம் அப்படின்ட்டு பாப்கார்ன் மாதிரி பொரிக்க போகிறேன். ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு எப்போவோ சேவ் பண்ணி வச்சேன். சரி அதை இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு கொஞ்சமாக சுடு தண்ணியில் உப்பு போட்டு ஒரு கொதி விட்டு எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டிருக்கேன். இது நம்ம என்னென்ன போடுறேன் அப்படிங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மாவுங்களாகவே கொட்டிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு போட்டிருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் கொட்டிட்டேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. உப்பு கொஞ்சம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகுத்தூள், சரிங்களா? அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டுட்டேன். அதை கட் பண்ணி வச்சுருந்தேன், அது கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம எவ்வளோ பேஸ்ட் இது வச்சுருக்கோமோ அது தக்கன போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாமே முதல்ல கலந்துக்கலாம். ஓகே, இதை கலந்துட்டு முதல்ல இந்த பவுடரில் அந்த காலிஃப்ளவரை அப்படியே ஒரு பெரட்டி எடுத்து வச்சிடலாம். இதெல்லாமே கலந்தாச்சுங்களா? அது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருந்தாங்களா, சரி நாமளும் தான் செய்யலாமே. எல்லாம் ஒரே பொருள் தான், ஆனால் அதுவே வந்து கொஞ்சம் மாற்றம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தம்பி கொஞ்சம் இது எடு, ஒரு பிளேட் எடு, பொரிச்சு இது பண்ணி எடுத்து வச்சிடலாம். அந்த நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சோம் இல்லைங்களா, அதனால் வந்து அந்த ஈரப்பதமே இருக்கும். அந்த ஈரப்பதத்துக்கு நல்லா அப்படியே ஒரு கோட்டிங்காட்டம் ஒரு ட்ரிப் ஒரு பெரட்டி எடுத்துக்கலாம்.
இதே மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு உள்ளே போட்டு ஒரு பரட்டிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ மீதி மாவு இருக்குதுங்களா, இந்த மாவில் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்திக்கலாம். தயிர், அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்தணும். என்கிட்ட சோயா சாஸ் இல்லை, அதனால் சில்லி சாஸ் சேர்த்திக்கலாமா? வேண்டாம், நமக்கு எதுவுமே சேர்த்துல, நான் எதுவும் சேர்த்தலை. ஆனால் நீங்கள் சோயா சாஸ் சேர்த்திக்கங்க, அது சேர்த்துனா அது ஸ்மெல்லே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். சரிங்களா? இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நம்ம சப்பாத்தி இதுக்கு போண்டா பஜ்ஜி மாவு பண்ணிடுறோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு மாவு பிணைஞ்சிக்கங்க. இன்னும் கூட இலக்கமாக பிணைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எல்லாமே நம்ம பிரட்டி வச்சுக்கிறோம் இல்லையா, இந்த பிரட்டி வச்சுதை ஒரு ட்ரிப் முக்கிட்டு இங்கே பிரெட் கிராம்ஸ் வச்சுருக்கேன். பிரெட் கிராம்ஸில் ஒரு ட்ரிப்பு அதையும் ஒரு டிப் பண்ணி இப்படி எடுத்து வச்சிடலாம். அது தண்ணியாக இருக்குது, அவ்வளோதான். ரைட், இதில் டிப் பண்ணுறோம், அதுவே பிரெட் கிராம்ஸ்லேயும் டிப் பண்ணுறோம், எடுத்து பிளேட்டில் வச்சிடுறோம். நம்ம அடுப்புக்கிட்ட போய் வச்சுக்கிட்டே நம்ம இதில் முக்கி அதை தொட்டு நம்ம போட்டுடலாம். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன், மற்றபடி நம்ம அடுப்புக்கிட்ட இருந்தே நம்ம இப்படி செஞ்சிடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ இது மாதிரி முக்கி தான் போடணும். நம்ம அடுப்புக்கிட்ட இருந்து எண்ணெயில் அப்படியே டைரெக்டாக எடுத்து போட்டுடலாம். நான் போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வருது அப்படின்ட்டு. வாங்க, இப்போ நம்ம பொரிச்சிடலாம். பொரிச்ச மக்கா சூப்பராக வருதுங்க. இந்த பிரெட் கிராம்ஸில் நம்ம நினச்சி நம்ம போடுறோம் இல்லையா, அதுதான் அதில் இருக்கிற ஹைலைட்டு. நல்லா இதில் முக்கி விட்டு அதுக்கப்புறம் இந்த பிரெட் கிராம்ஸில் அப்படி ஒரு சுருட்டு விட்டு அதுக்கப்புறம் அப்படியே அதை போட்டுற வேண்டியதான். அப்படியே மேலே மொறு நிற்குதுங்க. இந்தா பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களுமே ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். அந்த பிரெட் கிரம்ஸு கொஞ்சம் கூட பிரிஞ்சுலாம் போகலை, நல்லாவே வந்திருக்கு. நல்லா பெரிய உருண்டையாக போட்டோமாக்கா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இப்படி கோல்டன் கலரில் அழகாக இருக்குது. எல்லாத்தையும் சுட்டுட்டு காட்டுறேன். சாப்பாடெல்லாம் இப்போ சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் பேக் பண்ணிடலாம். தேங்காய் சாதம் நல்லா கொஞ்சம் சூடாக, நல்லாவே சூடாக இருக்குது. நல்லா சூடாக போட்டு கொடுத்தா ஆளு கொஞ்சம் சாப்பிட்டுக்குவானுங்க பசங்க. அவ்வளோதான். நம்ம லஞ்சு மத்தியானம் கொடுத்து விட்றோம் அப்படின்னாவே பசங்களுக்கு தெரிஞ்சிடும், என்னவோ இன்னைக்கு அவங்க அம்மா ஸ்பெஷலாக செஞ்சு தராங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பானுங்க. திறக்கிற அவசரத்தில் அதனால் மட்டன் கிரேவி. ஓகே, போதும். என்ன பண்ணாலும் தேங்காய் சாதத்துக்கு இந்த மட்டன் கிரேவியோடு சாப்பிட்டா மட்டும்தான் செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய காலிஃப்ளவர் பொரிச்சோம் சொன்னேன் இல்லைங்களா, அப்புறம் கோல்டன் கலரில் நல்லா இருக்குது. நான் சாப்பிட்டும் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இது கொஞ்சம் ரேர் தான் சாப்பிட்றது அவனுங்க, அதனால தான் கொஞ்சமாக இது பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ அந்த இது அது என்னது, வாட்டர் மிலனு. அதனால் வாட்டர் மிலனை கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் கொடுத்து விட்டேன். மணி கரெக்டாக 12 மணிக்கு கொடுத்துடணும் இல்லைங்களா, டைமுக்கெலாம் செஞ்சுட்டேன். நீ கொடுத்து விட்றது தான். ஓகே, வாட்டர் மிலனை கட் பண்ணிக்கலாம் மேடம். இப்போ எல்லா சீசன்லேயும் வாட்டர் மிலன் வருதுங்க அநியாயத்துக்கு. அந்தந்த சீசனுக்கு மட்டும்தான் வாட்டர் மிலன் வரும், ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை. இது எங்கள் ஊர்லேயும் கிடைக்குது இந்த குட்டியூண்டு வாட்டர் மிலனு. கடை ஒரு பிளேட் எடுத்துட்டு இதில் போட்டு கொடுத்துட்டா ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுக்கோங்க. இந்த தோல் இருக்கு இல்லையா, இது தோலை சீவிட்டு இது வந்து கேரட் சீவத்தில் சீவி ஒன்று பாயாசம் வைக்கிறாங்க, இல்லையா அல்வா வட்டம் கிண்டுறாங்க. நம்ம மாட்டுக்கு போட்டுறோம். ஜனங்க அதையுமே எப்படிலாம் செஞ்சு சாப்பிட்றாங்க தெரியுமா. ஒரு ட்ரிப் கிண்டி கொடுக்குறேன் மண்ணுக்கு, தின்னுங்க.
என்ன சொல்லுவாருன்னு பார்க்கலாம். இன்னைக்கு மாட்டுக்கு போகிறதெல்லாம் ஏண்டி என்ன கொடுத்து சித்திரவதை பண்ணுறேன் பாரு. ஆமாண்டாதா, இதை வந்து நல்லா சீவி அல்வாவா கிண்டி போடுறாங்கடா. பொரியல் செய்யறாங்க. ஆமா, மறந்து போயிட்டேன். பொரியல் செய்யறாங்க, அல்வா கிண்டுறாங்க, பாயாசம் வைக்கிறாங்க. பரவாயில்ல கூடுறா, பால்லாம் இருக்குது, நல்லா இனிப்பாவே இருக்குது. போதுமாடா? அதுக்கு மேல வச்சுன்னா பாயாசம் சூசா போயிடும் நினைக்கிறேன். நீ ஆத்துறதுக்கு நான் வச்சுனா இப்பயும் சூஸ் இறங்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நம்ம இது தேவையில்லை, என்னது தண்ணி தேவையில்லை. அவங்க காலையிலே கொண்டு போயிட்டான். அவ்வளோதாங்க, நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் ரெடி. ஒரு டவல் வச்சு ஒரு ஸ்பூன் ஒன்று வச்சுக்கலாம். ஸ்பூன் ஒன்று, ஒரு ஃபோக் ஒன்று வச்சுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு டவல் ஒன்று எடுத்துட்டு வாங்கப்பா. லஞ்ச் ரெடி. கரெக்டாக 12க்கு 10 நிமிஷம் இருக்கும்போது சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த தம்பி எடுத்துகிட்டு போயிரு, நான் போய் டீ குடிக்கிறேன். அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.